குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அம்மா அப்பாட்ட நீ வாழ்ற. குழந்தைலேருந்து இருப்ப. ஒரு 18 வயசு மேலே உனக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்றாங்க. 18 வயசு மேலே சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செய்கிறாங்க, நீ சுதந்திரமாக பறந்து திரிந்து ஓடியார. ஆனாலும் உனக்கு சுதந்திரம் மட்டும் கிடைச்சல, உன்னை ஆடுறதுக்கு ஏதாவது ஒரு பெண்ணை கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு வளையல், மணி, சாப்பாடு, சோறு இதை முடிச்சுட்டு இல்லாத வீடு வாசல், போகிறதுக்கான பஸ் ஃபேர் எல்லாத்தையும் நீ தான் கொடுக்கணும். இதுதான் குடியரசு தினம். இதே தான் நம்மளும் வெள்ளைக்காரன்ட்ட அடிமைப்பட்டிருக்கோம். வெள்ளைக்காரன்ட்ட அடிமைப்பட்டு அப்படியே வந்தோம். வெள்ளைக்காரன்ட்ட சுதந்திரம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளை தேர்ந்தெடுக்க நம்மளா ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். அதுதான் அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதி நம்மள ஆளுவான். அவனுக்கு நம்ம வரி பணத்தில் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறோம். காசு பணம் எல்லாத்தையும் எடுத்து வரி பணத்தை கொடுக்குறோம். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஃப்ளைட் டிக்கெட்டு, ஹெலிகாப்டர் டிக்கெட்டு, தங்குறதுக்கு எல்லாத்தையும் அவருக்கு கிடைச்சிடும். இதுதான் குடியரசு தினம் அவங்களுக்கு. நம்ம வெள்ளைக்காரன்ட்ட அடிமைப்பட்டே இருந்திருக்கலாம் போல இருக்குது. இன்றைக்கி சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், குடியரசு அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக சொல்லிட்டு இருக்கும். கண்டிப்பாக இல்லவே இல்லை, சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். குடியரசு அடைஞ்சாலும் நம்ம ஏழைகளை தேர்ந்தெடுக்கணும் கண்டிப்பாக இல்லை. பணக்காரனை தேர்ந்தெடுத்துருக்கோம், கோடீஸ்வரனை தேர்ந்தெடுத்துருக்கோம். இதுதான் குடியரசு இல்லையா?